நீங்கள் மிகவும் தைரியசாலி என்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு நொடி எது தெரியுமா? அதுதான் பயம். பயந்து ஓடும்போது உங்கள் மன உறுதி நில் என்று கட்டளையிடும் அந்த ஒரு நொடிதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த நொடியிலிருந்துதான் இந்த உலகம் உங்கள் காலடியில் விழ ஆரம்பிக்கும். சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தார். பெரும் மாநாடுகள், அறிவு உரைகள், சிந்தனை சுழல்கள் என அவர் பிஸியாக இருந்தார். அவற்றின் நடுவே சிறிது ஓய்வெடுக்க விரும்பினார். அதற்காக லண்டன் நகருக்கு வெளியே இருந்த தனது நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் தங்கினார். அந்த பண்ணை வீடு நகரத்தின் சத்தத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி இருந்தது. கண்கள் நிம்மதியாக சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு எங்கும் பசுமை. மேலே விரிந்த அகலமான வானம், கீழே விரிந்து கிடந்த நிலம். மாடுகள் அங்கே சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன. அது ஒரு அழகான இயற்கை உலகம். ஒரு மாலை பொழுது சூரியன் மங்கலாக கீழிறங்கிக் கொண்டிருந்த நேரம், விவேகானந்தர், அவருடைய நண்பர் மற்றும் நண்பரின் மனைவி மூவரும் அந்த பண்ணை மைதானத்தில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தனர். அந்த நடை மிகவும் அமைதியானது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் அமைதியாகவே இருக்காது என்பதை உணர்த்தும் வகையில் ஒரே ஒரு நொடியில் அங்கே எல்லாம் மாறியது. தூரத்தில் நின்றிருந்த ஒரு மாடு திடீரென்று மிரண்டது. அதன் கண்கள் செம்மையாக மாறின. கால்கள் மண்ணை கீறி ஆத்திரத்தை வெளிப்படுத்தின. திடீரென அந்த மாடு அவர்களை நோக்கி மூர்க்கமாக பாய்ந்து வந்தது. அந்த ஓசை, அந்த வேகம், அந்த ஆத்திரம் அங்கே ஒரு மரண பயத்தை உருவாக்கியது. நண்பரின் மனைவி அந்த வேகத்தை தாங்க முடியாமல் அச்சத்தில் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். நண்பர் உறைந்து போனார். தனது மனைவியை தூக்க முயன்றார். ஆனால் கை நடுங்கியது. கால்கள் நகர மறுத்தன. மாடு இன்னும் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இன்னும் சில நொடிகள் இங்கே இருந்தால் உயிர் பிழைக்க முடியாது என்ற பயம் நண்பரை ஆட்கொண்டது. இறுதியில் தன் மனைவியை அங்கேயே விட்டுவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர் ஓட ஆரம்பித்தார். ஆனால் அந்த ஆபத்தான இடத்திலே ஒரு மனிதர் மட்டும் ஆணி அடித்தது போல அசையாமல் நின்றார். அவரிடம் அசைவு இல்லை, பயத்தின் சத்தம் இல்லை, கண்களில் எந்த பதற்றமும் இல்லை. அவர்தான் சுவாமி விவேகானந்தர். மாடு அதிவேகமாக பாய்ந்து வந்தது. ஆனால் ஓடிக்கொண்டிருந்த நண்பரை மட்டுமே அது துரத்திச் சென்றது. அமைதியாக நின்ற விவேகானந்தரையும் மயங்கி கிடந்த அந்த பெண்ணையும் மாடு முற்றிலும் புறக்கணித்தது. நண்பர் ஒரு கட்டிடத்திற்குள் புகுந்து உயிர் தப்பினார். சில நிமிடங்களில் பண்ணை ஊழியர்கள் வந்து அந்த மாட்டை பிடித்து கட்டினர். அப்போதுதான் விவேகானந்தர் அந்த இடத்திலிருந்து மெதுவாக நகர்ந்தார். மயக்கம் தெளிந்து எழுந்த நண்பரின் மனைவியும் நண்பரும் வியந்து நின்றனர். நண்பரின் முகத்தில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. சுவாமி, அந்த உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட சற்றும் பயமின்றி ஒரே இடத்தில் எப்படி அவ்வளவு உறுதியாக நின்றீர்கள்? விவேகானந்தர் மெல்ல புன்னகைத்தார். அவர் சொன்னார், நான் ஒன்றும் அதிசயம் செய்யவில்லை. வருவது வரட்டும், சமாளிப்போம் என்ற ஒரு மன உறுதியுடன் நின்றேன். ஓடுகின்ற ஒரு பொருளை துரத்துவது என்பது மிருகங்களின் இயல்பு. நீங்கள் பயத்தை காட்டினால் பிரச்சனை உங்களை பெரிதாக தாக்கும். ஆனால் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு நின்றால் பிரச்சனையே திசை மாறி போய்விடும். உயிருக்கு ஆபத்தான அந்த நொடியில் பயத்தை நம்பாமல் தன்னைத்தானே நம்பிய மனிதர்தான் சுவாமி விவேகானந்தர். அதனால்தான் அவர் சொன்னார், உலகம் உங்கள் காலடியில் இருக்க விரும்பினால் முதலில் உங்களை நீங்கள் நம்ப வேண்டும்.